இதில் என்ன ஆச்சுன்னா தமிழில் பெரிய சோகம், தமிழனுடைய அடையாளம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பிற்போக்குத்தனம் என்று தமிழர்களே சொன்னார்கள். அதுதான் சோகம். எப்படின்னா ஒருத்த மீசை வச்சுட்டான் வச்சுவார், ஏய் போய் சரி பண்ணுவாடா, ஏன் அவ்வளோ பெரிய கடா மீசை. நிறைய வீட்டு பெண்களே வந்து அவங்க கணவன்மார்கள் பெரிய மீசை வைக்கிறது விரும்புறது. ஆனால் தமிழர்கள் வந்து அந்த மீசையை வளர்த்தது அது ஒரு கலையாக வளர்த்துருந்தாங்க. சொல்ல போனால் நெதர்லாந்து போயிருந்தேன், ஒரு எழுத்தாளர், பிரிட்டிஷ் எழுத்தாளரோட ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன். அப்போ அவர் எனக்காகவே பல புத்தகங்களெல்லாம் தேடி தேடி எடுத்து இந்தியாவை பற்றிய புத்தகங்களை எடுத்து வந்து என் படுக்கைக்கு பக்கத்தில் அடுக்கி வச்சுருந்தேன். அதில் ஒரு புக்கில் நான் படித்தபோது ஒரு பிரிட்டிஷ்காரர் இந்தியாவை பற்றிய இந்த புத்தகத்தில் இந்தியாவில் தலைவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே தாடி வைத்திருந்தால், மீசை வைத்திருந்தால் தான் அவர் தலைவர்கள். அப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறார். அப்போ தான் எனக்கு புரிய வருது, ஏன் திருவள்ளுவரை படமாக வரைஞ்சவங்க தாடி வச்சே பண்ணாங்க. விதவிதமாக பண்ணாலும் கூட தாடி வச்சே பண்ணியிருக்காங்க. அந்த தாடி வைக்க இன்றைக்கி எல்லாருமே ஒரு பவரை காட்டணும்னா எல்லா இளைஞர்களே வந்து தாடி வைக்கிறாங்க.